என்னாச்சுன்னு தெரியலையே. சொல்றா மாப்ள. டேய் மைக்கு, தேரடி வீதியில தான்டா இருக்கேன். யாரையுமே காணோம். இப்பதான்டா போன் பண்ணா, வீட்டை விட்டு கிளம்பிட்டாலாம். நீ அதே தெருல பாத்துக்கிட்டே இரு, வந்துருவா. டேய், என்னடா உன்னோட வயசு ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு. ஆமாடா, என்னை விட 2-3 வயசு ஜாஸ்தி தான். 2-3 வயசா? 2-3 தலைமுறையா வித்தியாசம் வரும் போல இருக்குடா. காதலுக்கு வயசு முக்கியம் இல்ல, மனசுதான் முக்கியம். பொறாம பிடிச்சவனே, நீ கூட்டிட்டு வா. டேய், வர்றப்ப தேவையில்லாம மனசு அலபாய விடாத. அவ உனக்கு தங்கச்சி முறை வேணும். எது? ஏன் தங்கச்சியா? செருப்பால் அடிப்பேன். நாளைக்கே பால் ஊத்துற மாதிரி இருக்கா இவ என் தங்கச்சியா? பரவாயில்ல, வாழ்ந்து அவ கூட தான் வாழ்வேன். விதி யார விட்டுது? மைக்கேல் ஆகிய நீங்கள் ரெஜினாவை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? வாயை திறந்து கூறுங்கள். சம்மதம். ரெஜினா ஆகிய நீங்கள் மைக்கேலை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? அந்த வெத்தலைய முழுங்கிட்டு சொல்லி தொலை. சீக்கிரம் ரிங்க மாத்திட்டு இடத்த காலி பண்ணுங்கப்பா. I love you, darling. I love you, darling. ஐயோ கர்த்தரே. டேய், இது கல்யாணம் வரைக்குமே தாங்குமான்னு தெரியலடா. அதெல்லாம் எல்லாம் தாங்கும்டா. வாயை மூடுறா. தப்புச்சாண்டா மைக்கு. பையில பண நகையெல்லாம் இருக்குது. யார் நோட்டம் போறதுக்கு முன்னாடி கூட்டிட்டு போ. வாங்க வாங்க. இல்ல சத்தம் இல்ல, என் மூஞ்சில நட்டு பஞ்சு போடு. பாட்டி, எப்படி உங்க மூஞ்சில? ஏன் பயப்படுத? குத்தல, அப்பதானே என்ன அடிச்சு போட்டு இவளை தூக்கிட்டு போயிட்டாங்க நம்புவால. குத்து. என்ன ரோசனை பண்ணுத? குத்தல. ஓகே, அதுவும் சரிதான். குத்து குத்து. குத்தணும்னா எப்படி குத்தணும் தெரியல. மா குத்து, மஞ்ச குத்து, பூ குத்து, புள்ளையார் குத்துன்னு இப்படி புடிச்சு. ஐயோ பாட்டி. ஏ மைக்கு, நாங்க ஸ்டேஷன் வந்துட்டோம்டா. நீ எங்கடா இருக்க? தேங்க்ஸ் ராமாப்ல. நான் கியூலாண்ட நிக்கிறேன், வந்துடுறேன்டா. சீக்கிரம் வாடா. சரிடா. பெரிய இடத்துல வசதியா வாழ்ந்த பொண்ணு மெட்ராஸ்ல போய் 2000 ரூபா வாடகையில, அதுவும் ஆஸ்பிராசிட்டு போட்ட வீட்டுல குடும்பம் நடத்த போறீங்க. ஏற்கனவே அங்க அவன் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் வேற இருக்கேன். நடுவுல ஒரு சின்ன துணியா, அதுலயும் ஏகப்பட்ட ஓட்டை. நீங்க 2 பேரும் தனியா இருக்கிறத அந்த ஃப்ரெண்டும் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லங்க, அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா வாடகை கொடுக்கலன்னா குடுமையை புடிச்சு கேக்குமா. ஏண்டா 3 மாசம் ஆகுது வாடகை தரத்துக்கு வக்கு இல்ல. உனக்கெல்லாம் ஒரு குடும்பம், ஒரு பொண்டாட்டி. மானம் கெட்டவனே. எப்படியாவது வாடகை கொடுத்துரு. தயவு செய்து கிட்ட மட்டும் வந்து பேசாத. என்னது? ஒண்ணு இல்லக்கா, ஒரு 1 hour டைம் கொடுங்க ஹவுஸ் ஓனர். என் பொண்டாட்டி கம்மலை வித்தாவது வாடகை கொடுத்துறேன். யாரு சொல்றா மைக்க? மாப்பிள்ள, திடீர்னு டிக்கெட் விலையை ஏத்திட்டாங்க. ஒரு 20 ரூபா கம்மியா இருக்கு, வந்து கொடுத்துட்டு போறியா? அப்படியா? சரி இரு வரேன். என்ன? டிக்கெட் எடுக்க 20 ரூபா குறைதான். நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க, ஒரு நிமிஷம் போன் கொடுக்குறீங்களா? இந்தாங்க பேசுங்க. பேலன்ஸ் கம்மியா இருக்கு, பாத்துக்கங்க. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு. வளர்மதி, வளர்மதிடா, வளரு. வளர்மதிதான். வளரு, நம்மளெல்லாம் வழி அனுப்ப வந்திருக்காங்களா? டேய், நீங்கள பார்த்த வழி அனுப்ப வந்தவங்க மாதிரி தெரியலடா. கையில கத்தி கம்பெல்லாம் வச்சிருக்காங்க. நம்மள போறதுக்கு வந்திருக்காங்கடா. வளரு, கிளம்பு கிளம்பு, வா ஓடிடலாம். அவங்கள நான் தான் கூப்பிட்டேன். ஏன்? இது பாருங்க, 8 மணிக்கு சாப்பிட்டு 8:10க்கு தூங்குற ஆள் நான் வசதியா வாழ்ந்த பொண்ணு. என்னால உங்க கூட வந்து கொசு கடியில கஷ்டப்பட முடியாது. போகல வேணா கொசுல வாங்கிக்கலாம். வளரு,
அடே ரத்னா என்ன அடம்பல ஆடல ஏ மூஞ்ச பத்தறேன் போடா ஏய் வர்றாங்கடா கிளம்புடா வா வா அவ கூட ஓட வேண்டிய டிக்கெட்ல இவன் கூட ஓடுறத நினைச்சா கேவலமா இருக்கே. நல்ல வேலை பண்ணிருக்கீங்க தம்பி. ஒரு ஓனாய் கிட்ட இருந்து ஒரு ஆட்டுக்குட்டியை காப்பாத்திருக்கீங்க, ஒரு பெருச்சாலி கிட்ட இருந்து ஒரு மசாலோடைய காப்பாத்திருக்கீங்க. அந்த பொண்ணை மட்டும் அவன் கல்யாணம் பண்ணி இருந்தா வகுத்துல குழந்தைய கொடுத்துட்டு சிக்னலா பிச்சை எடுக்க விட்டுருப்பான் தம்பி. காப்பாத்திட்டீங்க தம்பி. ஒன்னே மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லப்பா. ஐயோ அப்பா! ஏன்டா தண்ணியில ஊர்ன பண்ணி ஒரு முன்ன பின்ன தெரியாதவன எவ்வளவு பேச்சு என்ன பார்த்து ஓனாகி பெருச்சாலியா நானு. டேய் என்ன மாதிரி கருப்பா இருக்கிறவன ஒரு பொண்ணு லவ் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா. அதுவும் 96க்குள்ள அவளை ஓகே பண்றது இன்னும் எம்பிட்டு கஷ்டம் தெரியுமா. அவ மட்டும் என் கூட வந்திருந்தானா லோயர் பெர்த்ல தாலியை கட்டி அப்பர் பெர்த்ல ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சிருப்பேன்டா. இப்ப எல்லாத்தையும் இழந்து கப்புல உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கிறேன். இல்ல இல்லடா அவரை கரும்பு தலையா இவனால கொல்லணும்டா. தம்பி இந்த கருப்புக்குள்ளே இவ்வளவு பெரிய இது இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு தம்பி. டாய் மனுஷனா பிறந்த எல்லாத்துக்கும் இதே இருக்கத்தான் செய்யும். ஆமா. ஏதாவது பேசணும்னு பேசக்கூடாது. எதுக்கு டபுள் கேம் ஆடுற? உனக்கு என்ன வேணும்? இதுதான் வேணும் தம்பி. யோ ஓடுற ட்ரெயின்ல எப்படியா கிடைக்கும்? நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. அடுத்து விருதுநகர் ஸ்டேஷன்ல தான் வண்டி நிக்கும். அதுவும் 2 நிமிஷம் தான் நிக்கும். வண்டி நிக்கிறதுக்கு முன்னாடியே நீ ரன்னிங்ல இறங்கி பிளாட்பாரத்துல ஓட ஆரம்பிச்சிரு. நீ ஓடிக்கிட்டே இருந்தாயினா ஒரு இரும்பு பாலம் வரும். அந்த பாலத்துக்கு லெஃப்ட்ல மெயின் ரோடு வரும். ரைட்ல பார்த்தாயினா ஒரு இனிப்பு காராப்பத்தி ஒருத்தன் வித்துக்கிட்டு இருப்பான். அதுக்கு பக்கத்துல தான் ஒயின் ஷாப். பணத்தை எடுத்து கொடுக்குற அவன் என்ன பிராண்டு கொடுக்குறானோ வாங்கிக்கிட்டு அங்க இருந்து வேகமா ஓடியா. நீ அங்க இருந்து வரும்போது ட்ரெயின் புறப்பட்டு பிளாட்பாரத்துல கடைசி பட்டி போய்கிட்டு இருக்கும். அங்க வந்து பிக்கப் பண்ணிக்க. இந்த பாரு நான் சொல்றதுல ஏதாவது டைமிங் மிஸ் பண்ணாயினா நீ வந்து ட்ரெயினை மிஸ் பண்ற, நான் ஆப்ப மிஸ் பண்றேன். இந்த பணம் வேகமா ஓடியா. 3 பேர் என் ஆல்காக்காலுக்கு பிறந்தவன் நீ தண்ணி அடிச்சே ஆகணுமாடா. ஆமா. ஏய் வாடா. ஏய் வாடா. சீக்கிரம் வாடா. ஐயோ மாப்பிள்ள தலை சுத்துதுடா எனக்கு. வேணாண்டா.